நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ரஷ்யா உட்பட பல்வேறு நாடுகளின் எச்சரிக்கையை மீறி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை கடந்த 13ஆம் தேதி திடீர் தாக்குதலை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து ஈரானும் பதிலடி கொடுக்க தொடங்கிய நிலையில் இந்த போர் தொடர்பாக அமெரிக்கா 2 வாரங்களில் முடிவெடுக்கும் என முன்னதாகவே வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். ஈரான்ல இருக்கக்கூடிய 3 அணுசக்தி தளங்களை அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் மூலியமாக குண்டுகளை வீசி அழித்திருக்கிறது என அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். ஈரான்ல 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா வெற்றிகரமாக தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. போர்டோ, நட்டான்ஸ், எக்ஸ்பாஹின் உள்ளிட்ட 3 ஈரான்ல இருக்கக்கூடிய 3 அணுசக்தி தளங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டிருப்பதாகவும் அணுசக்தி தளங்கள் மீது குண்டுகளை வீசிய அமெரிக்க போர் விமானங்கள் தற்பொழுது மீண்டும் அமெரிக்காவுடைய எல்லை பகுதிக்கு திரும்ப வந்திருக்கிறது என அவர் பதிவிட்டிருக்கிறார். ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்க படை வீரர்களுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கியிருப்பது மத்திய கிழக்கு நாடுகள்ல உச்சக்கட்ட பதட்டத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. தாக்குதல் குறித்து 2 வாரங்கள்ல முடிவு எடுக்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது திடீரென ஈரான் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஈரான்ல 3 அணுசக்தி தளங்களை வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் எச்சரிக்கையை மீறி தற்பொழுது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஏற்கனவே இன்று 10வது நாளை கடந்து தற்பொழுது 2 நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிற நிலையில ஈரான் இருக்கக்கூடிய 3 அணுசக்தி தளங்கள் மீது தற்பொழுது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதாவது முன்னதாகவே கடந்த 13ஆம் தேதியே ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போதே அமெரிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என அமெரிக்கா வாண்டடாக அவங்களாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க. தொடக்கத்திலிருந்தே அதற்கு பிறகாக 2 நாடுகளும் இந்த ஏவுகணை தாக்குதலை நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து அமெரிக்கா கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் ஈரான் தங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டவில்லை. அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என ஈரான் தொடர்ச்சியாக திட்டவட்டமாகவே தெரிவித்து வந்தது. இந்த நிலையில தான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் அதே போல அமெரிக்காவுடைய தூதரகங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக அமெரிக்காவும் பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஏற்கனவே அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் போரை குறிப்பிட்டு நாங்கள் எப்படி வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த இந்தியா 2 நாடுகளுடைய போரை நிப்பாட்டினோமோ அதே போல ஈரான் இஸ்ரேல் போரை நிப்பாட்டுவோம் என அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாகவே தெரிவித்திருந்தார். 2 நாடுகளுக்கும் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபடுவார்கள் என எதிர்பார்த்த நிலையில்தான் தற்பொழுது ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதற்கு ஈரானுடைய பதிலடி என்னவாக இருக்கும்? எனக்கு ஈரானுக்கு பக்கபலமாக ரஷ்யா, சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் பக்கபலமாக இருக்கும் போது அந்த நாடுகள் அடுத்த கட்டமாக ஈரானுக்கு என்ன உதவி செய்ய போகிறது? இது 3ஆம் போருக்கு வெளியிடுமா உள்ளிட்ட பல கேள்விகளும் எழுந்திருக்கிறது. கடந்த 10 நாட்களாக மாறி மாறி இன்று 10வது நாள் கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. 10 நாட்களை கடந்து வந்திருக்கக்கூடிய 2 நாடுகளும் மாறி மாறி தலைவர்களும் பரஸ்பரமாக எச்சரிக்கை விடுத்து மாறி மாறி ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிற நிலையில ஈரான் மீது அமெரிக்காவும் தற்பொழுது தாக்குதல் நடத்தியிருப்பது மத்திய கிழக்கு நாடுகள்ல உச்சக்கட்ட பதட்டத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. ஏற்கனவே உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பது மேலும் பதட்டத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. கனிமொழி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்ரமணன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.